பிரதமர் மோடி அவர்கள் 3 நாளான தியானத்தை சிறப்பாக முடித்துவிட்டு அவர் விமானத்திற்கு செல்லும்போது ஒரு 3 மணி நேர அளவில் ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சார். அந்த கட்டுரையை நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த விவேகானந்தர் பாறையில் நரேந்திரன் என்கின்ற விவேகானந்தர் 3 நாள் தவம் இருந்தார். அதே விவேகானந்தா பாறையில் நரேந்திர தாமோதர தாஸ் 3 நாட்கள் தவம் இருந்திருக்கிறார். ரெண்டுமே 3 நாள். ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய 3 நாட்கள். நரேந்திரன் என்ற பெயரே ஒரு சம்ஸ்கிருத பெயர். நீங்கள் பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர், உங்களுக்கு நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நராணாம் இந்திரக இதி நரேந்திரக, சரியா நான் சொன்னது? அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் தலைவன். பிறக்கும் போது எங்கள் அப்பா பேர் வச்சுட்டார் மக்கள் தலைவன். அந்த இடத்துல யோசனை விட்டார் போல் இருக்கு. இதே போல மக்கள் தலைவன் என்ற பெயர் எல்லோரும் மக்களால் சூடப்பட்ட இன்னொரு பெயர். அவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ்க்கு நேதாஜி என்று சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் இதே தான் அர்த்தம். தலைவன், மக்கள் தலைவன். ஒரு தலைவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் மோடியை நான் பார்க்குறேன். ஒரு பிஎம் மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி அதற்கும் மேலே. இந்த கட்டுரையை நீங்கள் சொன்னதுக்கா ஒரு முறை படித்தேன். ஒரு முறை படித்தபோது சில விஷயம் புரிஞ்சது. திருப்பி 2ஆம் முறை ஒரு தடவை படிக்கும்போது இன்னும் சில வேற மாதிரி புரிய ஆரம்பிக்கிறது. இதை பல முறை படிக்கணும். படிக்க 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 தானே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உங்களுக்குள்ளார வரும். ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்கணும். அருமையான கட்டுரை. அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு அவதார புருஷர். அவதாரம் என்று நம்ம நாட்டில் என்ன சொல்கிறோம்னா, இப்போ விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் சொல்கிறோம். 9 அவதாரம் வந்திருக்கிறது, 10வது அவதாரம் வரப்போகிறது. அது தவிர இந்த நாட்டுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுமோ, இந்த கலாச்சாரத்துக்கு, இந்து தர்மத்துக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுமோ, அப்போது இந்த கலாச்சாரம், இந்த தர்மம், இந்த பண்பாடு தன்னை காத்துக்கொள்வதற்காக தானே ஒரு அவதார புருஷனை தோற்றுவிக்கும். அப்படி தோன்றிய அவதார புருஷன் தான் வீர சிவாஜி. அப்படிப்பட்டவர் தான் விவேகானந்தர். அந்த வரிசையில் நான் மோடியை பார்க்கிறேன். இந்த நாட்டை காக்க வந்த ஒருத்தராக பார்க்குறேன். அதை அந்த கட்டுரை படிக்கும்போது வேற எனக்கு எதுவும் தோணவே இல்லை. இவர் போய் தவம் இருந்ததை பற்றி பல கட்டுரைகள் செய்தித்தாளில் வந்திருக்கு. கடைசியாக ஒரு ஆங்கில கட்டுரை ஒன்று படித்தேன். எப்படி இந்த விவேகானந்தர் பாறை இதை பற்றி முழுக்க கட்டுரைகளாக போட்டிருந்தாங்க. அதில் ஆர்எஸ்எஸ் விவேகானந்தருடைய 100ஆண்டு விழா வருகிறது. 100ஆண்டு விழாவை எப்படி கொண்டாடலாம் என்று சொல்லி ராமகிருஷ்ணா மட்டில் பல பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ தமிழக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக கன்னியாகுமரி சேர்ந்தவங்களாம் சொல்கிறாங்களாம் தமிழக ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட, இந்த கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் இந்த இடத்துல 3 நாட்கள் தவம் இருந்தார். அந்த 3 நாட்கள் தவம் இருக்கும்போது அவர் மனசில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுகிறது. இவ்வளவு உயர்வாக இருந்த நம்ம நாடு எப்படி வீழ்ச்சி அடைந்தது, அதை பற்றி யோசனை பண்ணுறார். அவர் ஒரு பெரிய வாழ்க்கை திருப்பத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது விவேகானந்தர் பாறையில் அவர் ஏற்படுத்திய அந்த 3 நாள் தவம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கன்னியாகுமரி அன்னை ஒற்றைக்கால் என்று தவம் செய்த பாறை அது. அந்த இடத்துல விவேகானந்தருக்கு ஒரு மண்டபம் கட்டுவதுதான் 100ஆண்டு விழாவை சரியான முறையில் கொண்டாடுவதாக அமையும் என்று சொல்லி சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் முனைப்பெடுத்து கட்டுகிறது. அந்த முழு வரலாறு வந்திருக்கிறது. என்னென்ன தடைகள் வந்தது அதெல்லாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். ஆகவே அந்த 3 நாட்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துக்கே ஒரு விவேகானந்தர் யார் என்பதை காட்டி கொடுத்தார். அது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு துறவி அங்கங்கே போயிட்டு இருந்தார். அவர் வாழ்க்கை பாதையை மாற்றியது, மிஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப். அங்கே அதுக்கான விதை அங்கே தான் அவருக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பிளேஸ். அந்த இடத்துல 3 நாட்கள் இதே போல் தவம் இருந்திருக்கிறார் மோடி அவர்கள். ஆகவே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அப்படி எனக்கு தோணியது. அந்த கட்டுரையில் ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்னது போல் அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், ரோட் ஷோ, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நேரில் பார்க்குறார், பெண்களை பார்க்குறார், குழந்தைங்களை பார்க்குறார்.
அவங்க அத்தனை பேருடைய முகமும் வந்து போகுது. நம்மளுடைய ரீச் கம்மி தானே, நம்ம எத்தனை பேரை பார்க்க போகிறோம்? மோடி அவர்கள் எத்தனை லட்சம் பேரை பார்த்துருப்பார் இந்த 200 பொதுக்கூட்டங்கள்லையே. அந்த அனுபவத்தை முழுக்க தொகுத்து என்ன பண்ணுறாருன்னா ஒரே வரியாக சொல்கிறார், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு, ஒரே அடையாளத்தை நான் பார்க்க முடிகிறது. தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொன்னார். அது சொல்றார், இந்த நாடு வடக்க சிவன் தெற்க பார்த்து உட்கார்ந்து இருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்கார் கைலாசத்துல. இந்த குமரியில அதே இடத்துல கன்னியாகுமரி அம்மன் சிவனை பார்த்து அவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப we are in safe. சிவன் ஒரு பக்கம் பார்க்கறாரு, அம்மன் பார்க்கறாங்க, ரெண்டுக்கு நடுவில் நாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவ பூமி இது. அதை அந்த கட்டுரையில் சொல்லியிருக்காரு. இது 2ஆம் முறை படிக்கும்போது அது புரிய ஆரம்பிக்குது. அது ஒரு பாசிங் லைனா ஒரு லைனை சொல்லியிருக்காரு, இன்னும் 3ஆவது படிச்சா இன்னும் பல விஷயம் புரியும் போல் இருக்கு. ஆகவே ஒரு முக்கியமான அறைகோல் விடுத்திருக்கிறார். என்னன்னா 1947 நம்முடைய நாடு விடுதலை அடைந்த போது நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதை பார்த்த உடனே பல நாடுகளுக்கு காமன்வெல்த் கண்ட்ரின்னு சொல்வார்கள், இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, உத்வேகத்தை நம்முடைய நாடு கொடுத்தது. தொடர்ந்து இது போல பல முறை உலக நாடுகளுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. அதான் அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு பாருங்க, இன்டர்நெட்ல பெரிய புரட்சி. எல்லா கடைக்கோடி மக்களுக்கும் இன்டர்நெட் போயாச்சு, பேங்க் அக்கௌண்ட் போயாச்சு. அதனால தான் யூபிஐ சாத்தியமாச்சு. அப்ப இந்த யூபிஐ பேமெண்ட் என்பது உலகத்துக்கே இந்தியா ஒரு மாடல், ரோல் மாடல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுக்கு, மற்ற மனிதர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். அப்படி நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம். அது என்னன்னா, இதம் நமம, என்னுடையது இல்லை என்று நினைக்கக்கூடிய வாழ்க்கை கோட்பாட்டை உலகத்துக்கு நம்முடைய நாடு கொடுத்திருக்கிறது. வெள்ளக்காரனுடைய கோட்பாடு வேற, எல்லாமே என்னது, அப்படிதான் யூரோப்பியன் நினைக்கிறான். அதனாலதான் உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்துக்கு வருகிறது. அந்த காலனி ஆதிக்க அந்த பீரியடு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு தீவு இருந்தால் தீவை போய் பிடிப்பாங்க உடனே. இன்றைக்கு கூட உலகத்தில் உள்ள பெரும்பாலான தீவுகளில் எல்லாம் கூறு போட்டு இந்த ஒரு 7 ஐரோப்பிய நாடுகளும் வச்சிருப்பாங்க. டச்சு கொஞ்சம் வச்சிருப்பான், பிரெஞ்சு வச்சிருப்பான், பிரிட்டிஷ்காரன் வச்சிருப்பான், இவங்க தான் வச்சிருப்பாங்க மேக்சிமம். அந்த மாதிரி போய் பிடிப்பாங்க. என்னன்னா, தங்கம் வேணும். இந்த தீவில் தங்கம் இருக்குமா, இங்கே தங்கம் இருக்குமா? அப்ப தங்கத்தை நோக்கி ஒரு வெறித்தனமாக எந்த தீவுலாம் தங்கம் இருக்கும், தங்கம் இருக்கும், தங்கம் இருக்கும் தேடக்கூடிய வரலாறு அந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் நான் கொள்ளையடிக்கணும், நான் கொள்ளையடிக்கிறதா எனக்கே சொந்தம் என்று கருதக்கூடிய மெசேஜ் தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஹஸ் given டு த வேர்ல்ட். ஆனால் நான் எனக்காக இல்லை, உங்களுக்காக நான் சேவை செய்கிறேன் என்கின்ற அந்த கோட்பாட்டை கொடுத்தே நம்முடைய நாடு. தான் வித்தியாசம், வெஸ்டர்ன் தாட் அண்ட் இந்தியன் தாட். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. கோவிட் வந்தது, நம்முடைய நாடு என்ன செய்தது? உலகம் முழுக்க எந்தெந்த ஏழை நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் கோவிட் தடுப்பூசியை இலவசமாக கொடுத்தது. முன்னுதாரணம். நாம தலையெடுத்து அந்த மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி நாம் பண்ணியிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? இதுதான் சான்ஸ். ஃபைசர் உள்ள வந்திருப்பான். வல்லரசு நாடுகள்லாம் கோவிட் தடுப்பூசியை வைத்து அடுத்த ஒரு 30 தலைமுறைகளுக்கான சம்பாத்தியத்தை ஏழை நாடுகளுக்கு உறிஞ்சி சாப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்ய முடியாது போனதற்கு காரணம் இந்தியா வைய தலைமை கொண்டு அந்த இடத்தை செயலாற்றிய காரணத்தினால் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரோல் உலக அரங்கத்தில் நம்ம நாட்டுக்கு இருக்கிறது. இதுதான் அவர் சொல்லியிருக்கார். அவர் நம்ம நாடு ஒரு விகசித் பாரத், வளமோங்கிய பாரதமாக வர வேண்டும். எதற்காகனா, உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கான வளமோங்கிய பாரதமாக இருக்கணும். அதுதான் அவர் சொல்றார். திருப்பி திருப்பி அதை சொல்ல, அது ஆழ்ந்த உள்ள இன்ஹரண்ட் மீனிங். அது ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வல்கருடைய தாட் சேர்ந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஒரு புக் இருக்கு, ஞானகங்கை. அதில் முதல் வால்யூம், அதனுடைய கடைசி பத்தி என்ன அதில் இருக்கோ அதே தான் அவர் சொல்லியிருக்கார். இதே தான் அவர் சொல்லியிருப்பார். ஆகவே வைய தலைமை கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்முடைய பாரத நாடு போக வேண்டும். அதற்காக கனவு காண வேண்டும் அப்படி சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார். 1897 இதே போல விவேகானந்தர் சொல்றார், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு பாரத தாயை மட்டுமே கும்பிடுங்க, வேற எந்த வேலையும் செய்யாதீங்க.
அப்பதான் மாற்றம் வரும். கரெக்டாக அவர் சொன்ன 50வது ஆண்டில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதே போல அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டு முன்னேற்றத்துக்காக விகசித் பாரத், அதற்காக எல்லாம் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு புகழோங்கிய நல்ல வலிமையான வளமையான பாரதத்தை உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்லி அந்த கட்டுரையை முடித்திருக்கிறார். அதை படிக்கும்போது உண்மையிலே ஒரு மெய் சிலிர்த்தது. அதான் முதல்ல சொன்னேன், அவர் பிரதம மந்திரி மட்டுமல்ல, நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு, ஒரு ஆசான், தந்தை, எல்லாமே அவர்தான். இப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி இருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே நாம் செய்த புண்ணியம். வி ஆர் பிளஸ்ட். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தன்யன் ஆனோம் என்று சொல்வார்கள். ஆகவே நாமெல்லாம் அந்த படித்ததனால் இன்னும் தன்யனாகியிருக்கிறோம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.